கட்டளைகளை கற்று மார்க்கத்தை அறிந்து அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்கள் மனிதர்கள். இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து அதை பின்பற்றாதவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவதற்கும் முற்பட மாட்டார்கள், அதை பின்பற்றுவதற்கும் முற்பட மாட்டார்கள். இவர்கள் விலங்குகளுக்கு சமம் என்று திருமலை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான். ஆனால் அவர்கள் அந்த தௌராத் வேதத்தை கற்கவில்லை, தங்களுடைய மார்க்கத்தை அறியவில்லை. அந்த தௌராத் வேதத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளவும் இல்லை. அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் திருமலை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் வழங்கப்பட்டு அந்த தௌராத் வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதவர்கள் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, அவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் விலங்குகளுக்கு ஒரு கழுதைக்கு தன்னுடைய முதுகின் மேல் இருப்பது மதிப்பு வாய்ந்த பொருளா மதிப்பு குறைந்த பொருளா என்று அதற்கு தெரியாது. எதை வைத்தாலும் அது சுமக்கும். ஒரு கழுதையினுடைய முதுகிலே சாணத்தை நாம் அதிகமாக வைத்தாலும் அது சுமந்து செல்லும். ஒரு கழுதையினுடைய முதுகிலே தங்கத்தை வைத்தாலும் அது சுமந்து செல்லும். கழுதைக்கு தன்னுடைய முதுகில் இருப்பது தங்கமா சாணமா என்பது கழுதைக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று அதன்படி நடக்காதவரை அல்லாஹ் எதற்கு ஒப்பாக சொல்லி காட்டுகின்றான்? பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளுக்கு ஒப்பாக நம்மை படைத்த இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப மார்க்க கல்வி என்பது நம்மை மனிதர்களாக மாற்றக்கூடியது, விலங்குகளை விட்டு நம்மை பிரித்து காட்டக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாதவர்களை பற்றி அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக அல்லாஹ் கண்டித்து சொல்லி காட்டுகின்றான். யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமின்ஹுமுல் உம்மியூன் லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய. அவர்களில் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்கள் வேதத்தை வெறுமனே வாசிப்பதை தவிர அவர்கள் வேறு எதையும் அந்த வேதத்திலிருந்து அறிய மாட்டார்கள். இன்னும் இல்லா எதுன்னும், அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் நமக்கு வேதத்தை தந்திருப்பது, குர்ஆனை தந்திருப்பது, நபிகள் நாயகத்தை அல்லாஹ் நமக்கு இறை தூதராக அனுப்பி வைத்திருப்பது, அந்த கல்வியை மார்க்க கல்வியை நாம் கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்களோ அது போன்றுதான் ஒரு கவலைக்கிடமான விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய. அவர்களுக்கு வேதத்தை பற்றி அறிவு கிடையாது, ஆனால் வேதத்தை வாசிப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய கடைகளிலே பார்க்கலாம், வீடுகளிலே பார்க்கலாம், வேதத்தை மாற்றி வைத்திருப்பார்கள். ஆயத்துல் குர்சியை மாற்றி வைத்திருப்பார்கள், யாசீன் சூராவை மாற்றி வைத்திருப்பார்கள், இவற்றையெல்லாம் வீடுகளிலும் கடைகளிலும் மாற்றி வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மாற்றி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் வியாபாரத்திலே போய் பேசுவார்கள். அவர்கள் தொழுகையை நிறைவேற்றாமல் வியாபாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வட்டி வாங்குவார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்குவார்கள், அவர்கள் பாவமான எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அவருடைய வீடுகளிலே திருமறை வசனங்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கும், கடைகளிலே திருமறை வசனங்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கும். இதைவிட அல்லாஹ்வுடைய வேதத்தை இழிவுபடுத்துவது என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அதை மாற்றி வைப்பதினால் பரக்கத்தான். நமக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் அறிய வேண்டும், கற்க வேண்டும். வெறுமனே மந்திரத்தால் மந்திரமாக ஓதுவதனால் எவர்கள் வேதத்தை பின்பற்ற வேண்டும், அறிய வேண்டும் என்ற நம்பிக்கையிலே அதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஓதியதற்குரிய நன்மை கிடைக்கும். இல்லை இல்லை, நான் மந்திரமாக மட்டும் ஓதுவேன், இறந்து போனால் யாரையாவது அழைத்து வந்து 1ஆம் பாட்டியா 4ஆம் பாட்டியா 40ஆம் பாட்டியா என்று ஓதுவேன்,
திருமணத்திலே கூட்டு துவாவாக ஓதுவேன், இதற்குத்தான் வேதத்தை பயன்படுத்திக் கொள்வேன் என்று இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு ஒப்பா சொல்லி காட்டுகிறான்? அவர்கள் யஅலமுன கிதாப், வேதத்தை கற்க மாட்டார்கள், இல்ல அமானிய, வெறுமனே அந்த வேதத்தை வாசிப்பார்கள், படிப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் கூட இருக்காது, விதவிதமான காரியங்களில் வேதத்தை பயன்படுத்துவார்கள். இன்னும் இல்லா எழுநோன், அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய கூட்டத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க கல்வியை கற்காதவர்களை எவ்வளவு கடுமையாக சொல்லி காட்டுகிறான் என்று பார்க்க வேண்டும். அதை விட அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மார்க்க கல்வியை கற்பவர்கள் தான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மஸலுல் லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா கமஸலில் அன்கபூத், அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு அவுலியாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அவுலியா என்றால் பாதுகாவலன், நம்முடைய எஜமானன், நமக்கு உதவி செய்யக்கூடியவன், நம்மை பாதுகாக்கக்கூடியவன், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், இவன் தான் வலி. வலியுள்ள அல்லாஹ் தான். வலி என்பதற்கு அடிமை என்ற பொருள் இருக்கிறது, அந்த பொருளே மனிதர்களுக்கு அது பயன்படுத்தப்படும். வலி என்பதற்கு பொறுப்பாளர் என்ற பொருள் இருக்கிறது, அந்த பொருளே மனிதர்களுக்கு பயன்படுத்தப்படும். ஆனால் நாம் பிரார்த்தனை செய்து கேட்பதற்குரிய வலி அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டார்களே, அவர்களுடைய உதாரணம் கமஸலில் அன்கபூத், அது ஒரு சிலந்தி பூச்சியினுடைய உதாரணத்தை போன்றதாகும். இன்ன அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே மிகவும் பலகீனமான வீடு என்று சொன்னால் அது சிலந்தி பூச்சியினுடைய வீடு தான். சாதாரண ஒரு கலையான கூட நம்ம ஊதுனா கலையான கூட என்ன செய்யாது, அழிக்காது. அது கம்ப வச்சு குச்சி வச்சு தள்ளுனா தான் கலையான் புத்து அழியும். எந்த ஒரு கூட்டை எடுத்துக்கொண்டாலும் அது சிலந்தி பூச்சியை விட பலமிக்கதாக இருக்கும். ஆனா அல்லாஹ்வை அன்றி அவுலியாக்கள் உண்டாகிறாங்களா இல்லையா? டெய்லி தர்காக்கு போறது, தர்காக்கள் போய் எண்ணெய் எரிக்கிறது, தாயத்துக்களை தொங்க விடுறது, ஜோசியம் பார்க்கிறது, பால்கிதா பார்க்கிறது, ஏதாவது ஒரு மார்க்கத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இதை ஷாபான் வந்துவிட்டால் பராத்து ரொட்டி, நம்ம ஊர்ல வராத்து ரொட்டியை தாரியா சோத்து பானையை உடைக்கட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை செய்வது, இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதவற்றை நாம் கொண்டாடுவது, பராத்து நோன்பு என்று நபிகள் நாயகம் சொல்லாதவற்றை மார்க்கமாக பின்பற்றுவது, மார்க்கத்தை தெரியாமல் பிதஅத்தான காரியங்களை செய்வது. இன்றைக்கு இரவு செய்வாங்க, 3 யாசீன் ஓதுவார்கள். ஒரு யாசீன் எதற்கு? வாழ்வாதாரம் பெறுவதற்கு, இன்னொரு யாசீன் மௌத்தாக்களுக்கு, இன்னொரு யாசீன் ஆயுள் நீடிப்பதற்கு. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்களா? நபிகள் நாயகம் சொல்லி தரவில்லை. நபிகள் நாயகம் சொன்னது, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ, நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி பராத் இரவு, லைலத்துல் பராத் இரவு என்ற வார்த்தை நபிகள் நாயகத்துடைய நாவில் இருந்து அவருடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. இந்த பராத் இரவு என்பது, பராத் நோன்பு என்பது, இந்த இரவில் சிறப்பாக நின்று வணங்குவது, இந்த இரவுல மட்டும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவது, இந்த இரவில் மட்டும் கபர் ஜியாரத் செய்வது, இவையெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரான பிதஅத்தான வழிகட்ட காரியங்கள். அப்ப இந்த மாதிரி பல்வேறு பிதஅத்தான காரியங்களை உடைக்கிறார்களா இல்லையா? இவங்களுடைய உதாரணம் என்ன? சிலந்தி பூச்சியின் உதாரணத்தை போன்று நீங்க யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், வீடுகளிலேயே பலவீனமான வீடு சிலந்தி பூச்சியின் வீடு தான். ஆனா அந்த சிலந்தி பூச்சி அது தொடர்ச்சியாக தன்னுடைய வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கும். அது சோர்வடையாது, அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அதனுடைய வீடு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யஅலமு, இன்னல்லாஹ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனை என்று நீங்கள் யாரை பிரார்த்தித்து அழைக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்றாக அறிகின்றான். தில்கல் அம்சாலு நவ்ரிபுஹா லின்னாஸ், இந்த உதாரணங்களை எல்லாம் நாம் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாருமே நம்பிக்கை வைத்தாலும், அல்லாஹ் சொல்லித்தராத காரியங்களை செய்தாலும், அது நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு சிலந்தி பூச்சியினுடைய உழைப்பை போன்றுதான். அது எப்படி பலவீனமான வீட்டை கட்டுகின்றதோ அது போன்றுதான். ஆனால் இந்த உதாரணங்களை மனிதர்களுக்காக அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால்
வமா யஅகிலுஹா இல்லா ஆலிமுன், கற்கக்கூடியவர்களை தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களை தவிர, வேதத்தை படிக்கக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காத மக்களுக்கு இது புரியாது என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறது என்று சொன்னால் ஏதோ அவங்க உணர்றாங்க, ஏதோ சொல்றாங்க, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்ற ஒரு பேச்சு தான் வறுமை தவிர மார்க்கத்துடைய முக்கியத்துவம் நமக்கு புரியாது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், குல்கள் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா? இந்த மார்க்கத்தை படித்தவனும் இந்த மார்க்கத்தை படிக்காதவனும் சமமாக முடியுமா? அல்லாஹ் கேட்கின்றான். இன்னமா யذكر உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் தான் படிப்பினை பெறுவார்கள், அறிவுடைய மக்கள் தான் சிந்திப்பார்கள். மார்க்கத்தை படிக்கவில்லை என்று சொன்னார், மார்க்கத்தை கற்கவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றவனும் மார்க்கத்தை கல்லாதவனும் சமமாக முடியாது. இன்றைக்கு மார்க்க கேள்வி நம்ம படிக்கிறத வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம மார்க்க கேள்வியை படிக்காதடைய விளைவு இன்றைக்கு நாம் உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை கற்றவர்கள் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக மார்க்கத்தை கற்றால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்ப நமக்கு சந்தேகம் ஏற்படும். மார்க்கத்தை படிக்கிறதுனா ஆலிமா வகுப்புல போய் படிக்கிறது மட்டும்தான் மார்க்கத்தை படிப்பது, அதுவும் மார்க்கத்தை படிப்பதுதான். ஆனால் சத்திய இஸ்லாம் சரியான மார்க்கத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். சரியான மார்க்கத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து அது எங்கு போதிக்கப்படுகிறதோ, ஜும்மா உரையாக இருக்கலாம், அது இது போன்ற தெருமுனை கூட்டங்களாக இருக்கலாம், அது தொலைக்காட்சியிலே வரக்கூடிய பயான்களாக இருக்கலாம், யார் சத்தியத்தை சொல்கிறார்களோ அந்த உரைகளை நாம் கேட்டு மார்க்கத்தை நாம் உரைகளாக கேட்டும் படித்தும் அறிவதும் மார்க்கத்தை கற்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல உள்ள அடையாளம் என்ன தெரியுமா? அயுர்ஃபஅல் இல்ம், மார்க்க கல்வி மக்களை விட்டு அகற்றப்பட்டுவிடும். மார்க்க அறியாமை அப்படியே உறுதிப்பட்டுவிடும். யாருக்கும் மார்க்கம் தெரியாது, மார்க்க கல்வி மக்களை விட்டு உயர்த்தப்பட்டுவிடும், அறியாமை மிகைத்துவிடும். இந்த இரண்டும் மிகைத்து விட்டால் மூன்றாவதாக என்ன நடக்கும்? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக ஆயிரக்கணக்கில் செலவாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய உதவிகளை கேட்டு வாங்கி வசூல் வருகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை தாராளமாக பாதி வழங்குமாறு கேட்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று மார்க்க கல்வி அகற்றப்படும், அறியாமை மிகைத்துவிடும். அறியாமை மார்க்க கல்வி இல்லாமல் போய் அறியாமை மிகைத்து விட்டால் என்ன நடக்கும்? மது அருந்தப்படும், விபச்சாரம் அது மேலோங்கிவிடும். மார்க்க கல்வி இல்லாமல் போய்விட்டால், மார்க்க அறிவு இல்லாமல் ஆகிவிட்டால் மது அருந்தப்படும், விபச்சாரம் மேலோங்கிவிடும். இன்றைக்கு சமுதாயம் இந்த சீரழிவை சிக்கிக் கொண்டு வருகிறதா இல்லையா? நான் சொல்ல நீங்க தவறா எடுத்துக் கொள்ளாதீர்கள். தெற்கள் அப்படி நடந்து போங்க. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், பெரியவர்களுக்கு சொல்கிறேன், தெற்கல்ல நடந்து போகும் பொழுது அப்படியே கீழே குனிஞ்சு பாருங்க. சின்ன சின்ன வெள்ளை கலர்ல சின்ன சின்ன போதை வஸ்துக்கள் வீதியில் கிடைக்கிறதா இல்லையா? சின்ன சின்ன போதை வஸ்துக்கள் வெள்ளை கலர்ல எல்லா தெருக்களிலும் கிடைக்கிறது. எந்த தெருலாம் போய் பாருங்க, வெள்ளை கலர்ல மருந்து டப்பாக்குல அந்த மருந்து கெட்டு போகாம இருக்கிறது ஒன்று போடுவாங்க, சிரிக்காங்க. அது மாதிரி இன்றைக்கு கஞ்சா பாக்கெட்டுகள், போதை பாக்கெட்டுகளை இளைஞர்கள் நம்ம தெருக்கல்ல கிடைக்கிற எவன் சாப்பிடுறா, யார் சாப்பிடுறா? நம்ம தெருக்கல்ல கிடைக்க வச்சுருங்க. இந்த தெருல போய் பாருங்க, இப்பால் நடுத்தெருல போய் பாருங்க, புது தெருல போய் பாருங்க, எல்லா ஆலிசா தெருல போய் பாருங்க, எந்த தெருல போய் பாருங்க, இங்கேயே பாருங்க, புரிஞ்சு பாருங்க. கஞ்சா பாக்கெட், சின்ன சின்ன பாக்கெட் அப்படியே வீதிகளில் செதறி கிடைக்கிறது என்று சொன்னால் இதை யார் சீரழிவது? யார்? நம்முடைய பிள்ளைகள் அல்லவா, நம்முடைய இளைஞர்கள் அல்லவா?
நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் நிம்மதியா தூங்க முடியுதா? போதையை சாப்பிட்டு விட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை உடைக்கிறார்கள். எப்படியெல்லாம் இளைஞருடைய வாழ்க்கை தவறாக சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி இளைஞர்கள் மதுவுக்கும் போதைக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாகி சீரழிகிறார்களே. நம்முடைய சமுதாயமும் நாம் எப்படி இருக்கிறோம்? எவன் செத்தா எனக்கு தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமை. யாரும் எதற்கும் கவலைப்படுவதற்கு அதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய மனநிலை மறந்து போன மனநிலையாக மாறியதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறிவதற்கு நாம் முயற்சிப்பதில்லை. இதுதானே காரணம். நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, மார்க்க கல்வி அகற்றப்பட்டு அறியாமை நிலைத்து விட்டால் விபச்சாரம் மது அருந்தப்படுவதும் விபச்சாரம் மேலோங்குவதும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா? மார்க்க கல்வியை பாதுகாத்தா தான் நம்ம வீட்டை பாதுகாக்க முடியும். நாம மார்க்கத்தை படித்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். நாம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். மார்க்கத்தை நாம் தெரியவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகிலும் நஷ்டம்தான், மறுமையிலும் நஷ்டம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன். அல்லாஹ் அளவற்ற அருளாளன். நாம நினைக்கிறோம் அல்லாஹ் எப்ப தெரியுமா ரஹ்மான்? எனக்கு கோடி கோடியா காசு பணம் தந்தா அல்லாஹ் ரஹ்மான். எனக்கு நோயை தராவிட்டால் அல்லாஹ் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லாஹ் எனக்கு திருமணம் முடித்தவுடன் பிள்ளையை தந்தா அவர் ரஹ்மான். அல்லாஹ் எனக்கு சொத்து சோத்து தந்தா அல்லாஹ் ரஹ்மான். நாம் அல்லாஹ் ரஹ்மான் எதை மட்டும் ஆதாரமா வைக்கிறோம்? அதிகமா துட்டு, அதிகமா கோடி இருந்துட்டா நாம ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் கோடி கோடியா தந்துட்டான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவன் அளவற்ற அருளாளன் என்பதற்கு முதலாவது சான்றாக அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான் தெரியுமா? அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை கற்றுத் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்திற்கு உள்ளத்திலே இறக்கி அதை கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மூலமாக இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் குர்ஆன் இன்றைக்கு இருக்கிறதே, அந்த குர்ஆனை தான் அல்லாஹ் ரஹ்மான் என்பதற்கு சான்றாக ஆக்குகிறான். நாம நினைக்கிறோம் நமக்கு வீடு இருந்தா அல்லாஹ் நமக்கு கருணையான, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு வீட்டை தந்து விட்டான். அல்லாஹ் கருணையாக, அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய அருள்தான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய கருணைக்கு முதல் சான்றாக எடுத்து வைப்பது குர்ஆனை கற்றுத் தந்தான். அவன் ரஹ்மான். ஆனால் இந்த குர்ஆனை நாம் எத்தனை பேர் விளங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம்? குர்ஆனை படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோம்? அல்லாஹ் கேட்கின்றான், நாம் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக எப்பொழுது மாற முடியும் தெரியுமா? உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், வலாகின் கூனூ ரப்பானியீன் பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப் வ பிமா குன்தும் ததுருஸூன். நீங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் பாடம் எடுத்துக் கொள்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறுங்கள். நாம நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய அடியார்னா அஸ்ஸலாமு அலைக்கும் பக்தியா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அடியார், தொப்பி போட்டு நீண்ட ஜாடி வச்சு சுப்பா போட்டு அல்லாஹ்வுடைய அடி, அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் யார் தெரியுமா? தாடி வைக்கிறது, தொப்பி போடலாம் வந்து முஸ்லிம்களுடைய ஒரு பழக்க வழக்கம் சொல்லிவிட்டு போகலாம். தாடி வைக்கிறது சுன்னத்து, ஜுப்பா போட தொப்பி போட முஸ்லிமுடைய பழக்க வழக்கம். ஆனால் அல்லாஹ்விடம் நாம் நல்லவர்களாக ஆவதற்கு இது அடையாளம் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், வலாகின் கூனூ ரப்பானியீன் பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப பிமா குன்தும் ததுருஸூன். இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த வேதத்தை பாடம் படிப்பதன் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறிவிடுங்கள். நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லை என்றால், மார்க்கத்தை நபிகள் நாயகத்துடைய நபி மொழிகள் அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால், நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக நாம் ஒருபோதும் மாற முடியாது. நாம நினைக்கிறோம் எதையெல்லாமோ நாம் நன்மை நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், யூதில் ஹிக்மத மன் யஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு
ஹிக்மத் ஞானத்தை கொடுக்கிறான். ஞானம் என்றால் என்ன தெரியுமா? ஞானம் என்றால் ஒன்றை கற்பது, கற்ற வழி நடப்பது. ஒன்றை கற்பது, கற்ற வழி நடப்பது இருப்பது ஞானம். ஞானம் என்றால் என்ன? ஒன்றை கற்பது, கற்ற வழி நடப்பது. கற்றுவிட்டு கற்ற வழி நடக்காவிட்டால் அதற்கு பேர் ஞானம் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், யூத்தில் ஹிக்மத மையஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மா, யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து விட்டானோ ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கதீரா, அவர் ஏராளமான நன்மைகளை வழங்கப்பட்டு விட்டார். அல்லாஹ் நம்மை படைத்த இறைவனுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. நமக்கு மார்க்க ஞானம், மார்க்க கல்வி கிடைத்து விட்டால் அவர் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன், அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கசாலியாக ஆக்குகிறான். இந்த மார்க்கத்துடைய நன்மை இருக்கு பாருங்க, மார்க்கத்தை படிப்பதில் நன்மை இருக்கு பாருங்க. அதை நம்ம தெரியாம இருக்கிறோம். ஏன் தெரியாம இருக்கிறோம்? இன்றைக்கு மார்க்கத்துல சில விஷயங்கள் நமக்கு பரம்பரையா கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் விளங்குறதுக்காக சொல்லி காட்டுறேன். நம்முடைய மார்க்கத்துல ஒரு பெண்ணுக்கு மாதாந்திர தொந்தரவு வந்துச்சுன்னா கணவன் மனைவி தாம்பத்தியத்தை ஈடுபடக்கூடாது. மாதவிலக்கு ஏற்பட்டால் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அவர் குளித்து விட்டு தான் தொழுகை நடத்த வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லி காட்டு. நாம பல் துலக்குவது நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா இருக்கு. ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வது கட்டாய கடமையா இருக்கு. அத்தஹூர் ரிஸ்குல் ஈமான், தூய்மை என்பது தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி. தூய்மை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்க வீடுகளுக்குள் நாய்களை வளர்க்க கூடாது மார்க்கம் சொல்லிக்காது. வீட்டுக்குள்ள நாய் இருக்கக்கூடாது மார்க்கம் சொல்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டு. நீங்க எதையாவது குடிக்கும் பொழுது அதுல ஊறி குடிக்காதுன்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. தும்மல் வந்தால் முகத்தை மூடிக்கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. நீங்க நீர் அருந்தும் போது உட்கார்ந்து குடியுங்கள். நிர்பந்த சூழலாக இருந்தால் நின்று கொண்டு குடிக்கலாம். நீங்கள் எதையாவது அருந்தும் பொழுது உட்கார்ந்து குடியுங்கள் சொல்லுங்கள். நீங்க எழுந்து கையால் எதையும் சாப்பிடாதீர்கள் அப்படி இஸ்லாம் சொல்லு. யார் தன்னுடைய மர்மஸ்தானத்தை திரையில்லாமல் தொட்டு விட்டாரோ அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்றாங்க. ஆசையோடு தொட்டுட்டோம்னா திரையில்லாமல் தொட்டு விட்டால் ஒது புரிந்து விடும். இஸ்லாமிக்கு சொல்லு. உங்களில் யாரும் வலது கரத்தால் அந்தரங்க உறுப்பை தொட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் உலகத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாம சுத்தம் பண்ணும் போது வலது கையால ஒரு முஸ்லீம் சுத்தம் பண்ண மாட்டான், இடது கையால தான் பண்ணுவான். நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை கழுவுங்க நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சுத்தங்களை எல்லாம் நம்முடைய சமுதாயம் பேணுகிறது அல்லவா? இந்த மார்க்க கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மறைமுகமான நன்மை என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான நோய்களை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொள்கிறோம். நாம் அல்லாஹ் சொன்னா நம்ம செய்யறோம், நபிகள் நாயகம் சொன்னாங்க நம்ம செய்யறோம். உங்களுடைய நீர் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அதை நீங்க 7 தடவை கழுவுங்கள். அந்த முதல் தடவை அந்த கடைசி தடவை மண்ணை கொண்டு கழுவுங்கள். நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தெரியாது. ஏன் ரசூலுல்லாஹ் கழுவ சொன்னாங்க? நமக்கு தெரியாவிட்டால் நம்ம கழுவுவோம். ஏன்பா கழுவுறீங்க? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவ சொன்னார்கள். என்னுடைய இறைவன் நபிகள் நாயகத்திற்கு இறை செய்தியாக சொல்லிக் கொடுத்தான். இதுல நம்முடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? வாங்க முடிந்த பிறகு உரைக்கிறோம்.
அன்பிற்குரிய தாய்மார்களே, அப்ப நாம பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த சுன்னத்துகள் ஒவ்வொன்றையும் பேணும் பொழுது நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார் என்பதற்காக பல் துலக்குகிறோம். அஸ்ஸிவாக்கு மதஹலத்துல் ஃபமி, பல் துலக்குவது வாய்க்கு நறுமணத்தை தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய ரப், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடியது. அதற்காக நாம் பல் துலக்கும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். மார்க்கம் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கும், நம்முடைய உடலை பாதுகாக்கும், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கும். இன்றைக்கு பெண்களை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தை தவிர வேறு வழி கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தை அறிவதை தவிர வேறு வழி கிடையாது. மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கம் சரியான மார்க்கம், சத்திய கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்ற கொள்கையை எவர்கள் போதித்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்களோ அந்த சத்திய கொள்கையை அதன் சரியான வடிவத்தில் படிக்கும் பொழுதுதான் நாம இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே சஹாபிய பெண்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அறிவதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், ஆர்வப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நஹப பிஜாலிபி ஹதீஸி, உங்களுடைய பயான்களை எல்லாம் அதிகமாக ஆண்கள் தான் கலந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகத்திலே பயான் என்பது சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய இறை செய்தியை மனித குலம் வெற்றி பெறுவதற்கான வழியை சொல்லக்கூடியது இறை தூதருடைய உரை என்பது. உங்களுடைய உரைகள் எல்லாம் ஆண்கள் தான் அதிகமாக கேட்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள், ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அந்த நாளிலே அந்த இடத்திற்கு நாங்கள் வருகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சஹாபிய பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் ஒரு இடத்திற்கு பெண்களை எல்லாம் ஒன்று திரளுமாறு கூறுகிறார்கள். அந்த இடத்திலே பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். சஹாபி பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ் அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லாஹ், நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அந்த சஹாபி பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு அவள் 3 குழந்தைகளை பெற்று அந்த 3 குழந்தைகளும் பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே மரணித்து விட்டால் அந்த குழந்தைகள் அந்த பெண்ணை நரகத்தை விட்டும் தடுக்கின்ற கிடையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. குழந்தை இறப்பு என்பது சாதாரண விஷயமா? குழந்தையை பறி கொடுத்தல் என்பது சாதாரண விஷயமா? இந்த செய்தியை நபிகள் நாயகத்துடைய போதனையை குழந்தையை இழந்த ஒரு பெண் செவியேற்றார். அவள் தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரின் போதனை அந்த பெண்ணுடைய உள்ளத்தை பாதுகாக்கும். இஸ்லாம் உண்மை என்று நம்பினார், மதுமை உண்மை என்று நம்பினார், நபிகள் நாயகம் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பினால் நபிகள் நாயகத்தின் போதனை அந்த பெண்ணுடைய உள்ளத்தை பாதுகாக்குமா இல்லையா? துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருமா இல்லையா? அப்பொழுது ஒரு
சஹாபி பெண்ணிலிருந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் 2 குழந்தையை அவ்வாறு பறிகொடுத்து விட்டாலும் அந்த 2 குழந்தை நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருக்குமா என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தயங்குகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு உடனடியாக இறை செய்தி வந்தவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் கேள்வி கேட்ட பெண் யார்? அவர்கள் சொன்னார்கள், 2 குழந்தை இறந்தாலும் 2 குழந்தை இறந்தாலும் 2 குழந்தை இறந்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சில நபிமொழிகளிலே ஒரு குழந்தையை நாம் அவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்பாக பறிகொடுத்து விட்டாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபி பெண்கள் இந்த மார்க்கத்தை தெரிந்து பின்பற்றுவதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையில் அவர்கள் உச்சகட்டமாக இருந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு நபி தோழர் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்கிட்ட ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி கொஞ்சம் ஏழ்மை நிலையில் உள்ளவர். அவருக்காக அந்த நபி தோழர்கிட்ட உன்னுடைய மகளை இந்த ஜுலைபீப் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சஹாபி சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, நான் இது விஷயமாக என்னுடைய மனைவியிடம் நான் கலந்து பேசிவிட்டு முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் தன்னுடைய மனைவியிடம் சொல்றார், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மகளை ஜுலைபீப் அவர்களுக்காக பெண் கேட்கிறார்கள். உடனே அந்த அம்மா, அல்லாஹ் மா வஜத்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஜுலைபீப், ஐயோ அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஜுலைபீப்பை தவிர வேறு யாரும் கிடைக்கலையா? யாரெல்லாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளையை பெண் கேட்டார்கள், நாம் அவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டோமே, நபிகள் நாயகம் இந்த ஜுலைபீப்புக்கு பெண் கொடுக்க சொல்கிறார்களே என்று அந்த அம்மா ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. தாயின் தகப்பனும் பேசுவதை அவருடைய மகள் வீட்டில் செவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவ இவர் என்ன செய்தார்? அப்படி என்றால் நாங்கள் ஜுலைபீப்புக்கு பெண் கொடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிடுகிறோம் என்று அந்த சஹாபி கிளம்பும் போது அவருடைய மகள் கேட்கிறார், தந்தையை பார்த்து, தாயை பார்த்து, என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே, அத்துரத்தீன அலா ரசூலில்லாஹி அத்துஹிப்பு அன் தருத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, நீங்கள் இருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மறுப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த ஜுலைபீபை நபிகள் நாயகம் உங்களுக்காக பொருந்திக் கொண்டால் நீங்களும் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று தாய்க்கும் தந்தைக்கும் நபிகள் நாயகத்துடைய போதனையை எப்படி விளங்க வேண்டும் என்று அவளுடைய மகள் பாடம் நடத்துகிறார். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வகானத் ஜல்லத் அனபதிஹா, அந்த மகள் தாய் தந்தை இருவரை விடவும் அதி புத்திசாலியாக இருக்கிறார், மார்க்கத்தை சரியாக விளங்கியிருக்கிறார். அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுதான் நம்மை காப்பாற்றக்கூடியது, அதுதான் நமக்கு சிறந்தது. அல்லாஹ்வுடைய பேச்சை போன்று, அல்லாஹ்வுடைய தூதரை பேச்சை போன்று வேறு எதுவும் நம்மை காப்பாற்றாது என்பதை அந்த மகள் நன்றாக விளங்கியிருக்கிறார். அவள் இப்படி சொன்னவுடன் அந்த 2 சகாபாக்களுக்கு விளங்க தாயும் தகப்பனும் தெரியும், ஆகா நாம் இதை யோசிக்கலையே, நாம சாதாரண மனிதர் என்றால் மறுத்து விடலாம், நமக்கு பிடிச்சா கொடுக்கலாம், இதெல்லாம் மறுத்துடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, நபிகள் நாயகம் சொன்னதை நாம் மறுக்கக்கூடிய நிலைமை உண்டாகிறது என்று அவர்கள் விளங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன் குந்த கலீத்தஹு லனா ஃபகத் அலீனா, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஜுலைபீபை எங்கள் மகளுக்காக நீங்கள் பொருந்திக் கொண்டால் நாங்களும் பொருந்திக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபகத் ரதீது, நான் அந்த ஜுலைபீபை பொருந்திக் கொண்டேன். நபிகள் நாயகத்துடைய பொருத்தம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் பொருந்திக் கொள்வது என்பது சாதாரண ஒன்று அல்ல. அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்படும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபகத் ரதீது லக்கும், உங்களுக்காக அவரை நான் பொருந்திக் கொண்டேன், உங்கள் மகளுக்காக. இறை தூதருடைய பொருத்தம் பெற்ற மணமகன் அவர். அந்த பெண்ணை அந்த ஜுலைபீபுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். மதீனாவிலே ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. அந்த யுத்தத்திலே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள்.
இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதற்கு பிறகு அந்த ஜுலைபீபுடைய மனைவியை நான் பார்த்தேன். அவர் மதீனாவிலேயே அதிகம் வாரி வழங்கக்கூடிய பெண்ணாக இருந்தார். அப்படி என்றால் அல்லாஹ் அந்த பெண்ணை செல்வ சீமாட்டியாக ஆக்கி அந்த பெண் வாரி வழங்கக்கூடிய இறைப்பாலையிலே தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, மார்க்கத்தை படிப்பது, இறை தூதரின் வார்த்தைகளை படிப்பது, இறை தூதர் சொன்னதை அப்படியே நாம் நம்புவது நம்மை இம்மையும் காப்பாற்றும், மறுமையும் காப்பாற்றும். சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை தெரிவதற்காக அவ்வளவு தியாகம் செய்தார்கள். இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் நிறைவு கூறுகின்றேன். நம்மை கபரில் கொண்டு போய் வைத்ததும் நம்மை காப்பாற்றக்கூடியது மார்க்க கல்வி மட்டும்தான். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எந்த வினாடி மௌத்தா போவோம் நமக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிப் வமா தத்ரி நஃப்சுன் பி அய்யாமின் தமூத். எந்த ஒரு ஜீவராசியும் அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று அறிந்து கொள்ள முடியாது. ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள். ஃபைன்னஹு முலாகீக்கும். அந்த மரணம் உங்களை சந்திக்கும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். யாரும் மரணத்தோடு தப்பிக்க முடியாது. நம்ம கபூர்ல கொண்டு போய் வைத்த உடனே அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு பதிலை தெரிஞ்சாங்க போய் சொல்லிட முடியாது. அந்த கேள்வி ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கமான கேள்வி. ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாதான் அங்கே பதில் சொல்ல முடியும். மன் ரப்பு, உன்னுடைய இறைவன் யார்? நமக்கு தெரியுமா? ரப்பி அல்லாஹ். அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய இறைவன் அல்லாஹ், அவன் தான் என்னை படைத்தான், என்னுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய அவன் தான், எனக்கு கஷ்டம் வந்தால் நீக்கக்கூடிய அவன் தான். இறைவனை தவிர யாருக்கும் பிரார்த்தனையை செய்யக்கூடிய சக்தி கிடையாது. எல்லா வணக்கங்களையும் அந்த இறைவனுக்கு தான் நான் செய்ய வேண்டும். அந்த இறை தூதர் சொன்ன அடிப்படையில் தான், அந்த இறைவனுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால்தான் மன் ரப்புங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். மன் ரப்பு, உன்னுடைய இறைவன் யார்? ஒமாதீனும், உன்னுடைய மார்க்கம் எது? இஸ்லாத்தை படிச்சாதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சுருக்கம் தான் அந்த கேள்விகள். உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய நபிகள் நாயகத்தை காட்டி உன்னுடைய நபியா, இந்த நபிகள் நாயகத்தை பற்றி நீ என்ன தெரிந்திருக்கின்றாய்? மார்க்கத்தை படிக்கவில்லை. யாரோ சொன்னார்கள், யாரோ கேட்டார்கள், எனக்கு என்ன, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் நல்லதை புரிய மாட்டேன், நான் அப்படியே என்னுடைய மூதாதையர் சொன்னது இந்த அடிப்படையில் தான் வாழ்வேன் என்று போனால் நமக்கு நஷ்டம் அங்கதான். காசில் சொல்லுவான், மார்க்கத்தை படிக்காதவன் சொல்லுவான், அதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லை என்பான். அப்ப அவனுக்கு சொல்லப்படும், அப்படியே அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் விட்ட பிறகு அவனிடம் சொல்லப்படும், வலா தரைத்த வலா தலைத்த. நீ மார்க்கத்தை சிந்திக்கவும் இல்லை, குர்ஆனை ஓதவும் இல்லை. கேள்விக்கு ஈஸியா பதில் வந்துடும் நாம் நினைக்க கூடாது. மார்க்க கேள்வியை படித்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்வது பொய் என்று ஆகிவிடும், அவருடைய தூதர் சொல்வது பொய் என்று ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பு என்றால் யார் என்று தௌஹீதை படிக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்னவென்று மார்க்கத்தை படிக்க வேண்டும். நபி என்றால் யார் என்பதை படிக்க வேண்டும். இதுதான் படிக்க வேண்டிய விஷயம், இதுதான் கற்க வேண்டிய விஷயம். இதை படிப்பதற்கு குர்ஆனையும் சுன்னாவையும் தவிர வேறு கிடையாது. நல்லவனிடம் கேட்கும் போது, மன் ரப்பு, உன்னுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். அவன் தௌஹீதை விளங்கி ரப்பு என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்பதை விளங்கி அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்தால் இந்த பதில் வரும். உன்னுடைய மார்க்கம் எது? தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை படித்தால் அந்த பதில் வரும். இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தால் அந்த பதில் வரும். நபிகள் நாயகம் யார்? இவர் அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு அவங்க நான்காவதாக கேட்கப்படும், இதை எப்படி அறிந்து கொண்டாய்? இதற்கெல்லாம் பதில் சொன்னியப்பா. மன் ரப்புக்க என்பதற்கு பதில் சொன்னாயே, வமா தீனுக்க என்பதற்கு பதில் சொன்னாயே, உன்னுடைய நபி யார் என்பதற்கு பதில் சொன்னாயே, இதையெல்லாம் எப்படி அறிந்து கொண்டாய்? இதுதான் கேள்வி. நாலாவது கேள்வி சொல்லுவான், கலவத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன்.
அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்று சொல்லியது. அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதிலிருந்து அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய வேதம், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ், இந்த இரண்டு மட்டும்தான் நம்மை இந்த உலகத்திலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்தியில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வஹ்ஸனல் ஹதி முஹம்மத், வழிகாட்டுதல் சிறந்தது முஹம்மது நபியுடைய வழிகாட்டுதல். எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு பெண்களை சீரழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை தெரிந்து அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் நடைபெறுவதை தவிர வேறு எதுவும் ஒரு பெண்ணை காப்பாற்றாது, யாரையும் காப்பாற்றாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மார்க்கம் முக்காடு போட சொல்லுத, ஒரு பெண்ணுக்கு அவள் வெளியில் வரும் பொழுது அவருடைய முகம், முன்கை, கால், பாதம், கரண்ட காலுக்கு கீழே தலையில இருக்கிற மாதிரி பல்லா போடக்கூடாது. ரசூலா தடுத்து இருக்கிறாங்க. கரண்ட காலுக்கு கீழே வெளியே தெரிஞ்சா தப்பு கிடையாது. இந்த மூன்றை தவிர வேறு எந்த தலைமுறை உட்பட எதுவும் தெரியக்கூடாது. சரி, இதை ஒரு பெண்ணு படிக்கல, தெரியல, அதை தெரிஞ்சும் பின்பற்றல, என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இரண்டு சாரார், அவர்கள் நான் பார்க்கவில்லை, பின்னால் தோன்றுவார்கள், அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அது ஒரு சாரார் யார்? ஒரு கூட்டம் தன் கைகளில் சாட்டைகளை போன்று வைத்துக் கொண்டு பிற மனிதர்களை அடிப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் நடிகர் காலத்தில் தோன்றல. பிற்காலத்தில் கெட்டவர்கள் தோன்றுவார்கள். தோண்டிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, தோன்றுவார்கள். இவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? காசியாத்தும் ஆரியாத்தும் மாயிலாத்தும் முனீலாத்தும், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய கூட்டம். ஆடை அணிவார்கள். எதற்காக அந்த ஆடை? அவர்கள் இஸ்லாம், ஒரு பெண், மூமினான பெண் வெளியே வரும் பொழுது எப்படி வர வேண்டும் என்று சொல்கிறதோ அதை அவர்கள் பேண மாட்டார்கள். ஆடையில் இஸ்லாம் மறைக்க சொன்ன பகுதிகளை மறைக்காது. காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள். மாயிலாத்தும் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியே செல்வார்கள். முனீலாத்தும் மற்றவர்களை சாய்ப்பதற்காக செல்வார்கள். அவர்களின் தலைப்பகுதி ஒட்டக திமிழை கொண்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு தலை இருக்காது, ரெண்டு தலை இருக்கும். அப்படி கொண்டாய் போட்டுக்கிட்டு திறந்து போறது. ஏன் நான் எப்படி போனா இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு அதையெல்லாம் பேசுறாங்க, நீங்க எப்படி போனா எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் எல்லா மக்களையும் காப்பாற்றும். ஆனால் இவ்வாறு சென்றால் என்ன நடக்கும்? இந்த துனியாவில் விட்டுருங்க, இந்த துனியாவில யாரும் கேட்கல வைத்துக்கிட்டுங்க, யாரும் கேட்க முடியும், யாரும் கேட்க முடியும், உலகம் அப்படி ஆகி போச்சுல. ஆகிறது என்ன நடக்கும்? நபியா நாயகம் சொன்னார்கள், இந்த பெண்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். சொர்க்கத்துடைய நறுமணம் எப்படி? சொர்க்கத்தை சென்றடைவதற்கு 10,000 வருடங்கள் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்தில் நாம இருந்தால் சொர்க்கத்துடைய நறுமணம் கிடைக்கும். அந்த வாடை கூட இந்த பெண்களுக்கு கிடைக்காது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை ஒரு பெண் படித்து விட்டால், குர்ஆனை படித்து விட்டால், நபிகள் நாயகம் சொன்ன ஒழுக்கங்களை ஒரு பெண் படித்து விட்டால், எவ்வளவு பெரிய பேராபத்தில் இருந்த அந்த பெண்ணை இந்த மார்க்கம் காப்பாற்றுகிறது. தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்திய மார்க்கத்தை படிக்க வேண்டும். சத்திய மார்க்கம் தான் நம்மை இந்த உலகத்திலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். நரகத்திலே கதறுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் மார்க்கத்தை செவியேற்றிருந்தால், மார்க்கத்தை சிந்தித்திருந்தால், நாங்கள் குளிர்ந்து விட்டே நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே. ஆண்களும் பெண்களும் கதறக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்திய மார்க்கத்தை அறிவது மட்டுமல்ல, அந்த சத்திய மார்க்கத்தின் படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆழ்கடை புரிவானாக. இந்த திறனாய்வு போட்டியிலே கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும், இந்த நம்முடைய மதரசாவிலே பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் எல்லோருக்கும் நாம் சொல்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படித்து அதன்படி நாம் வழி நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆழ்கடை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த